நம்ம கோயம்புத்தூர்ல வந்துட்டு ஒரு கல்லூரி மாணவி வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க விஷயம் பெருசா போயிட்டு இருக்கு. அந்த வன்கொடுமை பண்ண குற்றவாளிகளையும் போலீஸ் வந்து சுட்டு புடிச்சிட்டாங்க. இப்ப இதை வச்சு சில அரசியல் கட்சிகள் அரசியல் பண்றாங்க. ஏன்னா திமுக ஆட்சி சரியில்லையா, கட்சி சரியில்லை. எனக்கு புரியல. இதுவே பாஜக ஆட்சியோ இல்ல அதிமுக ஆட்சியோ இல்ல தாவேக ஆட்சியில இருந்தா கூட இப்படி நடந்திருக்காது. நான் புரியாம தான் கேக்குறேன். பாஜக ஆள்ற மணிப்பூர்ல தான் வந்துட்டு ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி அவ்வளோ கொடுமைப்படுத்தினீங்க. பாஜக எட்டியே பார்க்கல. இதுல அதிமுக ஆட்சியில பொள்ளாச்சி சம்பவம்னு ஒரு சம்பவம் நடந்து உலக நாடே பொள்ளாச்சியை திரும்பி பாக்குற அளவுக்கு பண்ணீங்க. இதுல தாவேக தலைவரை காப்பாத்துறக்கே பக்கத்து நாட்டுல இருந்து ஆளை கூட்டு வரணும். இதுல இவங்க எப்படி காப்பாத்துவாங்க? நான் தெரியாம தான் கேக்குறேன். கொஞ்ச நாள் முன்னாடி வந்து திரு சி வி சண்முகம் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு திமுக வந்து ஓட்டுக்கு ஒரு பொண்ணை ஃப்ரீயா தருவாங்கன்னு சொல்லிட்டு. கட்சியில இருக்க இப்ப பேசுற பெண்கள்லாம் அப்ப எங்க போனீங்க? அப்பவும் நீங்க பெண்கள் தானே? இல்ல ஒருவேளை இப்பதான் நீங்க பெண்கள்னு உணர்றீங்களா? எனக்கு புரியல. பெண்களை வந்து ஓட்டுக்கு ஃப்ரீயா கொடுப்பான்னு சொல்றப்ப ஏன் யாருமே வாயை திறக்கல? இல்ல உங்க கூட்டணி கட்சி அப்படிங்கறனால வாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களா?